சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூலை மாதத்துல தனுசு ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, மாசம் கிரகங்கள் மட்டும் தான் பயிற்சி ஆகுது, நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் மாற்றங்களே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன ஜூன் மாதம் இவங்களுக்கு எந்த ஒரு பெரிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கல, எந்த ஒரு அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா வாய்ப்புகளுக்காக காத்திருந்த பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க கடந்த ஜூன் மாதத்திலையும் நிறைய ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு கடந்த ஜூன் மாதம் இவங்களுக்கு நிறைய செலவுகளை ஏற்படுத்தி விட்டுருக்கு. எதிர்பாராத செலவுகளை எல்லாம் இவங்க செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வருமானத்துக்கு மீறிய செலவுகள் அப்படிங்கிறது கடந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். இதனாலேயே இவங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் கடந்த ஜூன் மாசத்துல சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடந்த ஜூன் மாசத்துல இவங்க கைகளுக்கு 10 ரூபாய் வருமானம் வந்திருக்கு அப்படின்னா 100 ரூபாய் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். இந்த செலவுகளை எல்லாம் சமாளிக்க முடியாம ஒரு சில தனுசு ராசிக்காரங்க டென்ஷன், கோபம், மன அழுத்தம், மன குழப்பம் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கடந்த ஜூன் மாசத்துல கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா தான் கடந்த ஜூன் மாசத்துல இவங்களுக்கு நிறைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒண்ணு வாழ்க்கை துணை மூலமா செலவுகள் ஏற்பட்டிருக்கும், அப்படி இல்லைன்னா பெத்தவங்க மூலமா செலவுகள் ஏற்பட்டிருக்கும். அதுவும் இல்லைன்னா இவங்களோட குழந்தைகளுக்காக நிறைய செலவுகளை கடந்த ஜூன் மாசத்துல தனுசு ராசிக்காரங்க கட்டாயமா செஞ்சிருப்பாங்க. அதே நேரம் இந்த மாதிரியான செலவுகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கடந்த ஜூன் மாசத்துல இருந்திருக்காது. வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியான மந்த நிலைமையை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கும் பெரிய அளவுல வருமானத்தை கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்த ஜூன் மாதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் கடந்த ஜூன் மாசத்துல சரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையல. வேலை இழப்புகளை சந்திச்சுட்டு புதிய வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. சொந்தமா தொழில் செய்யணும், சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கும் கடந்த ஜூன் மாதம் எந்த ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்காம ஏமாற்றங்களை மட்டுமே கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே ஒரு சில தனுசு ராசிக்காரங்க கடந்த ஜூன் மாசத்துல திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. அது மூலமா மருத்துவ செலவுகள் அப்படிங்கறதையும் சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா தொடர்ச்சியான மருத்துவ செலவுகள் அப்படிங்கறதும் கடந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த வழிகளில் இருந்தெல்லாம் பணம் வருமோ அந்த வழிகள் எல்லாமே அடப்பட்டு போயிருக்கும். அதே நேரம் நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு திடீர் விரைய செலவுகள் அப்படிங்கிறது கடந்த ஜூன் மாசத்துல கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். இதனால பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க கடந்த ஜூன் மாசத்திலையும் மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க பண இழப்புகளை சந்திச்சு அது மூலமா ஒரு சில அவமானங்களையும் கடந்த ஜூன் மாசத்துல சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு மாதத்தோட கடைசி 15 நாட்களும் தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். நிறைய நெருக்கடிகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். அதே நேரம் இந்த ஜூலை மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். அதாவது இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 7வது வீடான களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கறதால அவர் களத்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில யோகங்கள், ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவோ தாய்மாமன் மூலமாவோ ஒரு சில உதவிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூலை மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். அதுலயும் முக்கியமா நீங்க குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியா சண்டை சச்சரவுகளை சந்திச்சுட்டு வரீங்க, பிரச்சனைகள் அப்படிங்கறத சந்திச்சு வரீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்திலேயே அந்த மாதிரியான பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் முழுமையா விலகி போயிடும். உங்க வாழ்க்கை துணை
உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு ஆதரவா இருக்க ஆரம்பிப்பாங்க. அது மூலமா உங்களுக்குள்ள இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வரும். இதெல்லாம் விட முக்கியமா இந்த கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பிடத்தகுந்த சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு லாபங்களும் யோகங்களும் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய எந்த வகையிலையும் பிரச்சனைகள் செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க அளவுக்கு அதிகமா கோபப்பட்டு உங்க வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை இழுத்து வச்சிருந்தாலும் அவங்க அனுசரிச்சு போயிடுவாங்க. உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இதனால குடும்ப வாழ்க்கையில தனுசு ராசிக்காரங்க இந்த ஜூலை மாசத்துல மன நிம்மதி அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாத ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பணவரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்க ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7வது வீட்டுல இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தோட முதல் 7 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். எவ்வளவு செலவுகள் வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் உங்க கைகள்ல தாராளமா புழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாதத்தோட முதல் 7 நாட்களும் இருக்கும். அதே நேரம் ஜூலை 8ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட லாபாதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கடகராசிக்குள்ள நுழையறதால ஜூலை 8ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு சில பண நெருக்கடிகள் அப்படிங்கறத நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். திடீர் பண இழப்புகள் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே சமயம் தொழில் சம்பந்தமான முதலீடுகள் அப்படி இல்லைன்னா செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வரும். முக்கியமா உங்க தொழில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட தொழிலுக்காக நீங்க செய்யக்கூடிய செலவுகள் 2 மடங்கா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த ஜூலை மாதத்தோட முதல் 7 நாட்கள்லயே பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரை செலவுகளை முழுமையா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, சுற்றுலாக்கள் போறது, தேவையில்லாத தண்ட செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அறவே தவிர்த்துடுங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா பண நெருக்கடி அப்படிங்கறத சந்திப்பீங்க. பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல நிறைய தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்க உழைப்புக்கு உண்டான கூலி கிடைக்கிறதுல கூட ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படலாம். அதனால உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களும் இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம பணம் தான் நினைச்ச நேரத்துக்கு நம்ம கைக்கு வந்துரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மட்டும் எந்த ஒரு காரியத்தையுமே ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பணமாவே இருந்தாலும் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல பெரிய அளவிலான தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஜூலை மாதத்தோட முதல் 7 நாட்களும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. பெரிய அளவுல மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். உங்களுக்கோ அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். இது மூலமா கடந்த ஜூன் மாசத்துல நீங்க என்ன மாதிரியான மருத்துவ செலவுகளை எல்லாம் சந்திச்சீங்களோ அதே மாதிரியான மருத்துவ செலவுகள் இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்திலையும் வேலை கிடைக்கிறதுல நிறைய போராட்டங்கள், நிறைய தாமதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். வேலை தேடுறதால ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களால உங்களுக்கு டென்ஷன், கோபம், மனக்குழப்பம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால வேலை கிடைச்சிடும், நம்ம லைஃப்ல நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவோட இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்க காத்திருக்க வேண்டிய காலகட்டமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் திருமணத்தை முடிச்சிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூலை மாதம் பெரிய அளவுல யோகங்கள் எதையும் கொடுக்காது. அதனால திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாசத்துல இருக்காது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.